கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் உங்களை ஒவ்வொருவரையும் நல்ல மேய்ப்பன் சுவிசேஷ சபையின் மூலமாய் நடக்கிற இந்த வேதாகம படிப்புக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் கண்களை மூடி தலைகளை சாத்தி நம்ம ஜெபிப்போம். ஒரு நிமிஷம். எங்களை அன்பாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான மாலை நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிரசன்னத்துல சமூகத்தில் இருக்கிற பரிபூர்ண ஆனந்தங்கள், நித்திய பேரின்பங்கள், கணங்கள், மகிமைகள், மகத்துவங்கள், வல்லமைகளெல்லாம் கண்டு கொள்ளும்படியாய் தகப்பனே, இதை நாங்கள் சபையாய் கூடி வந்திருக்கிற ராஜா. நாங்கள் எங்கே போவோம் தகப்பனே? நித்திய வாழ்வு தரும் ஜீவ வசனங்கள் எல்லாம் உம்மிடத்தில் தானே உண்டு ராஜா. இந்த வாழ்க்கையில தகப்பனே, குடும்பத்துல, வேலை ஸ்தலங்களில், எல்லா இடத்திலும் நாங்கள் வாழ வேண்டுமானால், நடக்க வேண்டுமானால் தகப்பனே, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வேண்டுமே தகப்பனே. இந்த நாளில் எங்களோடு நீங்க பேசுங்க. குறிப்பாக தகப்பனே, எனக்கு கொடுத்த இந்த ஊழியத்தை தகப்பனே, உண்மையோடு உத்தமத்தோடு உம்முடைய கிருபையில தகப்பனே அப்பா செய்து முடிக்க எனக்கு நல்ல கிருபைகளை எனக்கு கூட்டித்தாங்க. வந்திருக்கிற சகோதர சகோதரிகளோடு பேசுங்க. எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்ட மரியாள்களை போல உடைய சமூகத்தில் காத்திருந்து தகப்பனே வசனங்களை பெற்றுக்கொண்டு நாங்கள் பரிசுத்தமாய் வாழும், நித்தியத்துக்கு நடத்தப்படும் எங்களுக்கு நல்ல கிருபைகளை தாங்க. தொடர்ந்து உங்களுடைய பிரசன்னத்துல சமூகத்தில் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. மறுபடியுமாக பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் உங்களை வாழ்த்தி வரவேற்கிற நம்ம அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின கடிதத்தை ஆண்டவருடைய கிருபையில நம்ம கடந்த வாரம் நம்ம படித்து தெரிந்து கொண்டோம். நான் மறுபடியுமாக ஒரு சில முன்னுரைகளை நான் மறுபடியுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன்னா கடந்த வாரத்தில் நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது சரியா ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா இது தொடர்ந்து ஒரு சீரியஸா நம்ம ஆண்டவருடைய கிருபையில நம்ம செய்ய போறதால சபைக்கு இது ஒரு பிரயோஜனமா இருக்கும், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இது பிரயோஜனமா இருக்குன்றதுக்காக மறுபடியுமா ஒரு சில காரியங்களை மீண்டுமாக நம்ம நினைவுபடுத்த நான் விரும்புகிறேன். நம்ம நல்ல பொறுமையோடு ஆண்டவருடைய கிருபையில ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனித்து கேட்போம். இது குறிப்பாக இந்த எபேசுக்கு எழுதின இந்த கடிதத்துல நிறைய ஆசீர்வாதங்கள், குறிப்பாக சபை என்றால் என்ன, சபைக்குரிய ஆசீர்வாதங்கள், ஊழியங்கள் எல்லாம் என்ன, கிறிஸ்துவுக்குள் நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று ஒரு முக்கியமான, ஏன்னா சபை என்ற ஒரு காரியம் இந்த 6 அதிகாரத்துல இந்த புத்தகத்துல அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிற சபையை முக்கியப்படுத்தி சபைக்காக ரட்சிக்கப்பட்ட, குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக எழுதப்பட்ட கடிதமா இருப்பதற்காக நாங்க கவனமா நீங்களும் கேட்கும்படியா கேட்டுக்கொள்கிறேன். நானும் ஆண்டவருடைய கிருபை ஜபத்தோடு ஒரு பயபக்தியோடு, ஆண்டவரே நான் இதுல இருக்கிற காரியங்களை நானும் என் சுயத்தினால எதையும் நான் பேசக்கூடாது, ஆண்டவருடைய கிருபையில நான் பேசணும். நானும் சமூகத்துல நிறைய நேரம் செலவு பண்ணி நானும் கிருபையில படித்திருக்கிறேன். ஆண்டவர் நம்மளோடு பேசுவாங்க. இந்த நாளிலே நம்ம இந்த லெட்டர் யாரால் எழுதப்பட்டது, எப்போது எழுதப்பட்டது, அதே போல ஒரு எபேசு பட்டணத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். முதலாவது இந்த சிறைச்சாலையிலிருந்து எழுதப்பட்டது கடிதமாக இருக்கிறது. பிலிப்பியர், கொலேசியர், எபேசியர், பிலோமோன் இதெல்லாம் சிறைச்சாலையில் 2 வருஷம் ரோமாபுரியில இருக்கிற வீட்டு சிறையில் அடைக்கப்பட்ட போது எழுதப்பட்ட இது ஒரு நிருபமாக காணப்படுகிறது. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. அது எழுதின வருஷங்களை பார்த்தீங்கன்னா 60லிருந்து 63 ஏடி. ஏடினா கிறிஸ்து பிறந்ததுலேருந்து 60லிருந்து 63 வருஷங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த இந்த சபைக்கு 2 கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. அது மாத்திரல, யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுன பிரகாரமாக 95லிருந்து 96 ஏடியில எபேசு சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நம்ம சபையில அந்த பிரசங்கம் எப்ப ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்ற ஒரு காரியத்தின் மூலமா அந்த எபேசு சபைக்கு என்ன சொல்லப்பட்டது என்ற ஒரு காரியத்தை ஆண்டவருடைய கிருபையில நம்ம கற்றுக்கொண்டு 2 கடிதங்கள் எழுதப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. அதே போல யோவான் பரிசுத்த ஆவியினால் உந்தப்பட்டு 7 சபைகளில் ஒரு சபையாகிய அந்த சபைக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. இந்த எபேசு பட்டணத்தை பத்தி அழகாக ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. நான் சும்மா ஒரு சின்ன கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாத்திரம் கொடுத்தாரு. எபேசு பட்டணம் ஏசியா மைனர்ல வெஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியால இருக்கிறது. அது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஏரியால இருக்கிறதால நிறைய வியாபாரங்கள், நல்ல பணப்புழக்கம், நல்ல செழிப்பான ஒரு பட்டணமா அந்த பட்டணம் இருக்கிறது. அது மாத்திரம் ஏசியா மைனர்ல அந்த ரோமாபுரி பட்டணத்துல இருக்கிற அந்த எபேசு பட்டணம் தான் ஒரு தலைநகரமாகவே இருந்தது. அந்த ஜனத்தொகை பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலேயே அந்த
அப்போஸ்தலனாகிய பவுல் இருந்த காலத்திலே 500,000, அதாவது 2வது பெரிய ஜனத்தொகை உள்ள பட்டணமாக காணப்பட்டது. அந்த பகுதியில் இருந்து வாழ்ந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்த நிறைய யூதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க, புறஜாதிகள் வாழ்ந்திருக்கிறாங்க, கிரேக்க மக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாத அந்த இடத்துல ஒரு கெய்சர் நதி என்ற ஒரு நதி ஓடிக்கொண்டிருப்பதால நல்ல வியாபாரங்கள், அதன் மூலமா கப்பல் போக்குவரத்து, அந்த கோஸ்டல் ஏரியாவா இருக்கிறதால கப்பல் போக்குவரத்து இருந்தாலும் நல்ல வியாபாரங்கள் வந்து நல்ல செழிப்பான, ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இங்கிலாந்து தேசம் போல ஒரு செழிப்பான ஒரு தேசமா இருந்தது. அது மாத்திரம் இல்லாத அங்க இடத்துல முக்கியமா பாத்தீங்கன்னா ஒரு ஆம்பி தியேட்டர் இருந்தது. ஒரு சுற்றுலா, அதாவது வந்து சுற்றுலா மாளிகை அரங்கம்னா ஒரு ரவுண்டா இருக்கும். ஒரு 50,000 பேர் உட்கார்ந்து அந்த இருக்கிற ஒரு ஒரு தியேட்டர் அங்க இருக்கப்பட்டது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஒரு ஆம்பி தியேட்டர் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் இல்லாத நம்ம படித்த மாதிரி ஒரு டயானாக்கு என்ற ஒரு ஒரு இன்ஃபர்டிலிட்டி காடுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டப்பட்டது. அது 7 அதிசயங்களில ஒரு அதிசயமாக அந்த காலத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா 127 ஒரு தூண்களை வைத்து ஒரு பெரிய அந்த கட்டடம், அந்த காலத்துல பழைய அந்த ரோம கட்டடத்துக்கு ஒரு சான்றாக அது விளங்குவதால 7 பழைய உலக அதிசயங்களில அந்த அந்த கட்டடம், அந்த ஆலயம் அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாத அங்க வந்து செல்சஸ் என்ற ஒரு லைப்ரரி அந்த இடத்துல இருக்கு. அந்த லைப்ரரியில பார்த்தீங்கன்னா 12,000 ஸ்க்ரோல்ஸ் காணப்படுகிறது. நிறைய அந்த அந்த இடத்துக்கு நிறைய சுற்றுலாக்கள் வருகிறவர்கள் அந்த இடத்துல வருகிறவர்களாக சொல்லப்பட்டிருக்குது. அது வந்து இப்போது எந்த இடமாக சொல்லப்பட்டிருக்குது என்று பார்த்தீங்கன்னா மாடர்ன் டர்க்கி, அதாவது செல்சுக் என்ற ஒரு இடமாக காணப்படுகிறது. அந்த இடத்துல தான் வந்து யோவானுடைய கல்லறை இருக்கிறது, மரியால அடக்க பண்ணப்பட்ட கல்லறை இருக்கிறது என்று அந்த இடத்துல ஒரு சர்ச்சஸ் கட்டி வைத்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து எபேசு பட்டணத்தை குறித்ததான ஒரு சின்ன சுருக்கமான விளக்கு உரைகளை நம்ம ஆண்டவருடைய கிருபையில இந்த நாளில நம்ம கற்றுக்கொள்கிறோம். இந்த சர்ச் எப்படி எப்படி எந்த நேரத்துல டெவலப் பண்ணப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தடவை இந்த எபேசு பட்டணத்துக்கு வந்திருக்கிறார். முதலாவது தடவை பார்த்தீங்கன்னா ஆக்ட்ஸ் 18ஆம் அதிகாரத்துல ஒரு ஷார்ட் விசிட் வந்திருக்கிறார். ஷார்ட் விசிட் வந்து அங்க இருக்கிற ஜப ஆலயங்களுக்கு யூதர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவர்களோடு கூட ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ற ஒரு 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 யூத ஒரு குடும்பமும், அது மாத்திரமில்லாத அப்போலோ என்ற ஒரு யூதனும் அவரோடு கூட இருந்து அந்த கொஞ்ச காலத்துல அவர் அந்த சுவிசேஷத்தெல்லாம் அந்த இடத்துல பிரசங்கித்து போயிட்ட உடனே அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அப்போலோ என்றவரும் இந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்றவர்களும் அந்த இடத்துல இருந்து ஊழியங்களை செஞ்சு அந்த ஃபவுண்டேஷன், அந்த சபைக்கான ஃபவுண்டேஷனை நல்லா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா போட்டாங்க. அதாவது சபை எப்படி தொடங்குது பாருங்க. முதல்ல சுவிசேஷம் அந்த இடத்துல மிஷினரியா போய் தொடங்கப்பட்டது. அதற்கு பிறகு அதற்கு நல்ல ஒரு அடித்தளம் போட்டு அந்த ஜனங்கள் விசுவாசத்துக்குள்ள நடத்தி ஆக்கிலா பிரிஸ்கில்லாவும் அப்போலோ என்ற ஒரு நல்ல ஒரு சகோதரியும் அந்த இடத்துல நல்லா ஸ்ட்ராங்கா ஊழியம் பண்ணதாக சொல்லப்பட்டிருக்குது. அதற்குரிய வசனம் அது என்ன காலத்துல நடந்துக்கப்பட்டது என்று பார்த்தீங்கன்னா 53 54 ஏடியில அந்த காரியங்கள் நடந்தது. 2வது மிஷினரி பயணமா ஒரு ஷார்ட் விசிட் பண்ணும்போது இந்த காரியங்கள் தொடர்ந்து சபைக்கு ஒரு அடித்தளம், ஒரு ஃபவுண்டேஷன் அந்த இடத்துல அவர் போட்டுட்டு போயிட்டார். அந்த வசனங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ட்ஸ் 18 19 28 வசனம், 18ஆம் அதிகாரம் ஆக்ட்ஸ்ல 19 28 வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் எப்படி விசிட் பண்ணிருக்காரு, அப்போலோ அவரோடு கூட எப்படி ஊழியம் பண்ணிருக்கிறாரு, ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ற அந்த கூட இருந்தவங்க எல்லாம் எப்படி அந்த இடத்துல இருந்து எபேசு பட்டணத்தை வந்து ஊழியங்கள் பண்ணியிருக்கிறாரு, நிறைய காரியங்களை நீங்க கற்றுக்கொள்ளலாம். உங்க தயவு செய்து நான் கேட்கிறேன், இந்த வசனங்கள்லாம் நீங்களே படித்து அதுல இருக்கிற காரியங்களை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு பிரயோஜனமா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும். ஆண்டவருடைய வசனம் நீங்கள் எத்தனை தடவை படிச்சினாலும் அது சோர்ந்து போகாமல் இருக்கும், நல்ல ஒரு உற்சாகத்தை தரும். 2வது தடவை என்ன பண்ணாரு, திருப்பி 54 57 ஏடியில திருப்பி 3 வருஷம் வந்து எபேசு பட்டணத்திலேயே தங்கி அவரு ஊழியம் பண்ணார். அந்த ஊழியங்களை, அது 3வது மிஷினரி, ஏன்னா 4 மிஷினரி ஊழியங்களை பண்ணியிருக்கிறார் அப்போஸ்தலனாகிய பவுல். 4 மிஷினரி ஊழியங்களில 10,000 மைல்களுக்கு மேலாக கடந்து 22 சபைகளை உருவாக்கப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க. 13 கடிதங்களை அவர் எழுதியிருக்கிறாரு அப்போஸ்தலனாகிய பவுல். 54 57 3வது மிஷினரி பயணமாக 3 வருஷம் எபேசு பட்டணத்துல தங்கி அங்க இருக்கிற ஜனங்களுக்கு, ஏன்னா ஆக்கிலா பிரிஸ்கில்லா அப்போலோலாம் அவங்க போட்ட ஃபவுண்டேஷன்ல விசுவாசத்தை கொடுத்து ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் அங்கேயே தங்கி இருந்து
அவர் செய்த ஊழியங்களை ஆக்ட்ஸ் 19ஆம் அதிகாரத்துல 1-41 அழகா சொல்லியிருக்கிறாங்க. அங்க இருக்கிற என்னென்ன காரியங்கள் நடந்தது. ஏன்னா அங்க இருக்கிற 12 ஒரு விசுவாசிகள் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு யோவானால் ஞானஸ்தானம் பெற்றவர்களா அவங்க என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்து மூலமாய் ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு அங்க நடத்துகிற காரியம் அந்த இடத்துல அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாத அவர் கர்ச்சீஃப், அவருடைய அந்த இடைக்கட்சிகள் எல்லாம் போடும்போது நிறைய அடையாளங்கள், பிணியாளிகள், நிறைய காரியங்கள், நிறைய ஆட்கள் சுகமாகி இருக்கிறாங்க. பெரிய அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்கிறது. அதே போல ஸ்கேவா என்னும் ஆவி, ஒரு பிசாசு பிடித்தவன், அவன் அலறி அடித்து ஓடுகிற காரியங்கள் நடக்கிறது. மாய வித்தைக்காரர்கள் எல்லாம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு அவங்க இருக்கிற எல்லா புத்தகத்தெல்லாம் சுட்டி எரித்து அதெல்லாம் வித்து அவங்களெல்லாம் அந்த காசெல்லாம் கொண்டு வந்தாங்க. வேத வசனம் விருத்தி அடைந்தது. இதன் மாதிரிலாம் வளர்ந்து கொடுக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தேமேந்திரின்னு ஒருத்தர் இருக்கிறான். அந்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்றான், அந்த கோவில், அந்த டயானா கோயில்லாம் இருக்கிறத நிறைய இந்த கைவினை பொருட்கள்லாம் செஞ்சு வித்து நிறைய பேருக்கு ஆதாயமாக்கி கொண்டிருந்தவன். அவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஆதாயமாக்கி தொழிலா கொண்டிருந்தவங்கலாம் என்ன பண்ணாங்க, ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கலவரம் அந்த இடத்துல நடந்தது. அந்த கலவரம் நடந்த உடனே அந்த ஊருடைய தலைவர் அந்த கலவரத்தை அடக்கி அதன் மூலமா பவுல் அந்த இடத்தை விட்டு போனதாக சொல்லப்படுகிறது. போயிட்டு கூட திருப்பி ஆக்ட்ஸ் 20ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு, எருசலேமுக்கு போவதற்கு 3வது மிஷினரி பயணம் முடிச்சிட்ட உடனே எருசலேமுக்கு போகும்போது பாத்தீங்கன்னா அவர் திருப்பி என்ன பண்ணாரு, மிலோத்து ஒரு பட்டணத்துல அவர் எபேசு பட்டணத்துல மூப்பர்களெல்லாம் அழைத்து அவங்க என்ன சொல்றாரு, நீங்க வாங்க அப்படின்னு ஒரு சில ஆலோசனைகளை சொல்லுகிறார். ஏன்னா நான் இந்த இடத்தை விட்டு ஒரு சபையை ஆண்டவருடைய கிருபையில பவுண்டேஷன் போட்டு வசனங்கள் எல்லாம் விருத்தி அடைந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு 12 பேர் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு சபையாய் கட்டப்பட்டு வருகிறது. நீங்க நல்ல லீடர்ஸா இருக்கீங்க. அந்த லீடர்ஸுக்கு ஒரு சில ஆலோசனைகள், அவர் ஃபேர்வெல் ஸ்பீச்ன்னு சொல்றாங்க. அந்த காரியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா 17-38 வசனங்கள்ல அவர் எப்படி அந்த ஊழியர்களுக்கு, லீடர்ஸுக்கு நிறைய ஆலோசனை சொல்லுகிறார். நான் போனவொன்னு நிறைய ஓநாய்கள் வரும், மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் வரும், அதுக்கெல்லாம் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், இது இரவும் பகலும் நீங்க எப்போதும் என்ன பண்ண விழித்து இருக்கணும், அப்படி நிறைய காரியங்களை நீங்க அந்த 3 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன வசனத்திற்கு பிறகு 18, 19-28, 18ஆம் ஆக்ட்ஸ் 18ல 19 1-41, இந்த ஆக்ட்ஸ் 20ஆம் அதிகாரம் 17-38 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா சபை அந்த இடத்துல எப்படி ஃபவுண்டேஷன் போடப்பட்டு கர்த்தருடைய வார்த்தை எப்படி ஜனங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருடைய வசனம் விருத்தி அடைந்து எப்படி சபையா இந்த இடத்துல உருவாக்கப்பட்டது என்ற காரியங்களை நீங்க நன்கு விளங்கி கொள்ளலாம். உங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் கிருபையில நிறைய காரியங்களை தெரிந்து கொள்ளலாம். அது அங்க யாரு முதல்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிலீவர்ஸ் ஆனவங்க அந்த 19ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட மாதிரி 12 பேர்கள், அந்த அப்போலோ என்றவனும் ஆக்கிலா பிரிஸ்கில்லா என்ற அவங்களாம் சொல்லி நடத்தின அந்த 12 பேர் தான் முதல்ல ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு முதல்ல சபையில விசுவாச குடும்பங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவங்க தான் முதல்ல அங்க பாத்தீங்கன்னா ஜூஸ் இருந்திருக்கிறாங்க, நான் ஜூஸ் இருந்திருக்கிறாங்க, கிரேக்கர்களா இருந்திருக்கிறாங்க. அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு குறிப்பாக கடிதம் எழுதினார் என்று பார்த்தீங்கன்னா, அவரு 53-57 வருஷங்களுக்குள்ள அந்த ஊழியங்களை 2வது மிஷினரி 3வது மிஷினரி ஊழியங்கள் மூலமாக அந்த இடத்துல நல்லா ஃபவுண்டேஷன் போட்டு சபையை கட்டிட்டாரு. ஆனாலும் அவர் சிறைச்சாலையில் இருக்கும்போது ஆவியானவர் அவர் உந்துதன் மூலமாக அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைக்கு ஒரு கடிதத்தை 60-63 ஏடியில ஏறக்குறைய 5 வருஷத்துங்களுக்கு பிறகு அந்த சபைகள்லாம் நல்லா கட்டி முடித்து அவர் போயிட்டு திருப்பி சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு சில சபைகளுக்கு கடிதங்களை எழுதும்போது இந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் கடிதத்தை எழுதுகிறாரு. இதுல நீ புக்ல நீங்க பாத்தீங்கன்னா மெயின் அதனுடைய தீம் என்ன பாத்தீங்கன்னா, சபை. ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருவரும் சபையா இருக்கிற நம்ம எப்படி 6 அதிகாரங்கள் அதுல இருக்கிறது. நான் கடந்த வேதாகம் படிப்பில் நான் வாசித்து தெரிந்து கொண்டோம். 1-3
அதிகாரங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, அது ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எப்படியாக கிறிஸ்துவுக்குள்ளா நம்ம எந்த நிலைமையில் இருக்க வேண்டும் அப்படி என்று 1-3 அதிகாரங்கள அழகா சொல்லியிருக்கிறாரு. 4-6 அதிகாரங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, முதல்ல கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்கள் மூலமா என்னென்ன ஆண்டவர் பிளான் வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் எப்படிலாம் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய விசுவாசிகளா நம்ம இருக்கிறோம், சபையா இருக்கிறோம். மீன்றி 3 அதிகாரங்களெல்லாம் அறிவுரைகளெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளாம் நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மீதி 3 அதிகாரங்கள நீங்க அது எப்படி கடைபிடிக்கணும் அப்படின்ற காரியங்களை அழகா சொல்லியிருக்கிறாரு. இதனுடைய மெயின் வசனம் தீம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2வது அதிகாரத்துல 8வது வசனம், அதாவது கீ வேர்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த கீ வேர்ஸினுடைய காரியங்கள் பாத்தீங்கன்னா, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், அது உங்களால் உண்டானத தேவனுடைய ஈவு என்று வேத வசனம் சொல்லுது. இன்னொரு ரெண்டாவது கீ வேர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 4:15. அது என்ன சொல்றதுன்னா, ஆவியில நிறைந்திருக்கணும். 3வது கீ வேர்ஸ் பாத்தீங்கன்னா எபேசியர் 5:18 என்ன சொல்றதுன்னா, நீங்க அன்பினால நிலைத்திருக்க வேண்டும், அன்பை கை கொண்டு நீங்கள் வாழ வேண்டும். அதே போல 6:10 என்ன சொல்றது, தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து கொண்டு நீங்கள் போராட வேண்டும் என்று அவரு இதான் முக்கியமான கீ வேர்ஸ். இந்த எபேசு பட்டணத்தோட சபைகள் எழுதின கடிதத்தோட முக்கியமான கீ தீம் இதான். இந்த பேஸ்ல வச்சுதான் இந்த அதிகாரத்தை அவர் எழுதினதாக சொல்லப்படுகிறது. ஒரு 6 அதிகாரங்கள் இதுல இருக்கிறது. 6 அதிகாரங்கள்ல 155 வசனங்களை உள்ளடக்கிய NKJV வார்த்தைகளை 3016 வார்த்தைகளை உள்ளடக்கிய இந்த லெட்டரை எபேசு பட்டணத்துக்கு எழுதுறாரு. தமிழ்ல பாத்தீங்கன்னா 1539 தமிழ் வார்த்தைகளை உள்ளடக்கிய 6 அதிகாரங்கள் 155 வசனங்களை உள்ளடக்கிய இந்த கடிதத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறாரு. இந்த எபேசு இந்த லெட்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு வசனங்களை நிறைய குறிப்பிடப்பட்டிருக்குது. சங்கீதங்களில் குறிப்பிட்டிருக்கிறாரு, ஐசையா புஸ்தகத்திலிருந்து குறிக்கப்பட்டிருக்கிறாரு, ஜெனிசிஸ்ல இருந்து, அது ஆதி ஆகமத்துல, அதே போல யாத்திராகமத்துல, உபாகமத்துல, ஜக்கரியா அதாவது தீர்க்கதரிசிகள் புத்தகத்திலிருந்தும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல சங்கீதங்களிலிருந்தும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே போல நியாயப்பிரமாண புஸ்தகத்திலிருந்து ஒரு சில முக்கியமான குறிப்புகளை இந்த இந்த லெட்டர்ல குறிக்கப்பட்டிருக்கிறாரு. அதாவது முதல் அதிகாரம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னா, இதுல 6 அதிகாரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு அதிகாரங்களுக்கும் ஒரு தலைப்பு. முதல் அதிகாரம் ஆண்டவருடைய நோக்கம் என்ன, அந்த ஆண்டவருடைய நோக்கம் என்று சொல்லுகிற அந்த காரியத்தினுடைய காரியங்களை 23 வசனங்களை உள்ளடக்கிய ஒரு காரியங்கள் மூலமா ஆண்டவருடைய என்ன நோக்கங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான ஆண்டவருடைய நோக்கங்கள், நமக்காக என்னென்ன நோக்கங்கள் இருக்கிறது என்று முதல் அதிகாரத்துல அழகாக சொல்லி இருக்கிறது. 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கிருபை என்றால் என்ன, அந்த ஆண்டவருடைய கிருபையில என்னென்ன காரியங்கள் இருக்கிறது என்று 2வது அதிகாரத்துல 22 வசனங்களை உள்ளடக்கிய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவருடைய கிருபைனா என்ன, ஆண்டவருடைய கிருபையில என்னென்ன அடங்கி இருக்கிறது, அதனால ரட்சிப்பு இருக்கிறது, மீட்பு இருக்கிறது, ஆண்டவருடைய கிருபையினால புறஜாதியா இருந்த நம்மளையும் யூதர்களா இருந்த அவருடைய நம்மளெல்லாம் எப்படி ஒப்புரவாக்கினார், அந்த காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது காரியம் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய திட்டம் என்ன, நம்மளுக்காக ரட்சிக்கப்பட்டு சபையாய் உருவாக்கப்பட்டு கிருபையினால் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருடைய நோக்கத்தை ஃபர்ஸ்ட் சொல்லி, ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம ரட்சிக்கப்பட்டவங்க நம்மளுக்கு ஆண்டவருடைய பிளான் என்ன என்று ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஆண்டவருக்குரிய காரியங்களை, எப்படி கிறிஸ்துவுக்குள்ளான காரியங்கள் ஆண்டவர் நம்மளுக்காக எப்படிலாம் செய்திருக்கிறான்ற காரியங்களை அழகா 3 அதிகாரத்தை சொல்லிட்டு 4வது 5வது 6வது அதிகாரம் இதெல்லாம் நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ண போறீங்க. 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய அழைப்பு என்ன, அதாவது என்ன மாதிரிலாம் சபையில அழைப்புகள் இருக்கிறது, அந்த காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நடத்தைகள்,
5வது அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி சபையில ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறவங்க நம்ம எப்படி நடக்க வேண்டும் என்று ஒரு காரியத்தை அழகாக சொல்லுகிறார். 6வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பொறுப்புகள் என்ன, நம்ம நிறைய போராட்டங்கள் வரும், அந்த போராட்டங்களை நம்ம எப்படி எதிர்கொண்டு வாழ வேண்டும் என்று அழகாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதங்களில அழகாக சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம். ஏன்னா அதான் நான் சொன்ன மாதிரி 3 அதிகாரங்கள் ஆண்டவருடைய காரியங்களை கொடுத்து விட்டு மீண்டும் 3 அதிகாரங்களில் அதை நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும், தட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்ற காரியத்தை அது அழகாக சொல்லுகிறதாக காணப்படுகிறது. இந்த நாளில நம்ம 1வது அதிகாரத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நம்ம படிக்கலாம். 1வது அதிகாரத்துல நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? 1வது அதிகாரம் ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய நோக்கத்தை குறித்து 23 வசனங்கள நம்மளுக்காக என்ன வைத்திருக்கிறார், சபைக்காக என்ன வைத்திருக்கிறார், நம்ம குடும்பத்துக்காக என்ன வைத்திருக்கிறார் என்று 23 வசனங்கள்ல அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 1-2 வசனங்களை நீங்க குறிப்பு எடுத்து வைத்துக் கொள்ளுங்க. நம்ம ஆண்டவருடைய கிருபையில நான் ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து படித்து அதை எனக்கு ஆவியானவர் ஒரு சில காரியங்களெல்லாம் போட்டதெல்லாம் நானும் எழுதி வச்சு உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையில நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். முதல் 2 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, அந்த ஜனங்கள் வாழ்த்தி கிரீட்டிங்ஸா சொல்லப்படுகிறது. அந்த ஜனங்களை குறித்து எப்படி அந்த சபைக்கு எழுதின காரியங்கள், அவர் எப்படியாக அந்த ஜனங்களை அழைத்து எழுதுகிறார் என்ற காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. 3-6 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவனுடைய செயல்கள், நம்மளை எப்படி பிதாவாகிய தேவன் எப்படி நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார் அந்த காரியங்களை குறித்து 3-6 வசனங்களை சொல்லியிருக்கிறாங்க. 7-8 வசனங்களை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய குமாரனுடைய செயல்கள், பிதா எப்படி நம்மளை தெரிந்து கொண்டுகிறாரு, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாரு, குமாரன் நம்ம வாழ்க்கையில என்னென்ன கிரியைகளை செய்கிறார் என்ற காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 9-12 பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவர் ஆளுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டு செயல் பண்ணி இயேசு கிறிஸ்துவுடைய காரியங்களை விளக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா, அடுத்த கட்டம் அவருடைய சித்தத்தின் ரகசியம் நம்மளுக்கு வெளிப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. 13-14 வசனங்களை பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானுடைய செயல், பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு எப்படி செயல்படுகிறாரு, பிதாவை செயல் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவுடைய செயலை சொல்லிட்டு ஆண்டவரோட ரகசியத்தை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியுடைய செயல்களை குறித்து சொல்லுகிறார். 15-19 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, பவுலுடைய ஜபங்கள், அந்த ஜனங்களுக்காக, அந்த எபேசு பட்டணத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு, புறஜாதிகள், யூத ஜனங்கள், கிரேக்கு அந்த ஜனங்கள்லாம் இருக்கிற அந்த ஜனங்களுக்காக ஜபிக்கிற காரியங்களும், அவர் என்ன ஜபிக்கிறார்னா, ஆண்டவர் அவரை எப்படியாவது நீங்க அறிந்து கொள்ளணும், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்கள் கிடைக்க வேண்டும் என்று சொல்லிட்டு அந்த ஜெப காரியங்களை குறித்து 15-19 எப்படிலாம் அந்த ஜனங்களுக்கு என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொல்லி நீங்கள் தேவனை அறியணும், நீங்க புரிந்து கொள்ளணும் தேவனை, அதெல்லாம் சொல்லி அவளை அழகா அந்த ஜபிக்கிற காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவருடைய கிருபையில கற்றுக்கொள்ளலாம். 20-23 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மகத்தான வல்லமையை குறித்து சொல்லுகிறார். அந்த தேவனுடைய மகத்தான வல்லமை இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி அந்த வல்லமை அவருக்கு எப்படி கொடுக்கப்பட்டது, அந்த வல்லமையினால இயேசு கிறிஸ்து எப்படி நமக்குள்ளாக இருந்து செயல்படுகிறார் என்ற ஒரு காரியத்தை 20-23 வசனங்கள்ல அழகாக சொல்லியிருக்கிறார். ஆமென். நம்ம முதலாவது இந்த நாளில நம்ம ஒரு சில வசனங்களை வாசித்து நம்ம அந்த லெட்டருக்குள்ள நம்ம கடந்து போகும் ஆண்டவருடைய கிருபையில. முதலாவது நான் வசனங்களை வாசிக்கிறேன் பாருங்க, அந்த அழகா எழுதுற பாருங்க. தேவனுடைய சித்தத்தினாலே 23 வசனங்கள், 1-2 வசனம் அந்த ஜனங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறதாக சொல்லப்படுகிறது. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலுள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமென். பாருங்க அந்த எபேசு, ஏன்னா அவங்களுக்கு ஏன் இதை சொல்றாருன்னா முக்கியமானது, அங்க நிறைய யூத ஜனங்கள் இருக்கிறாங்க, புறஜாதிகள் இருக்கிறதால அவருடைய அத்தாரிட்டி அவர் சொல்றார். என்ன அத்தாரிட்டியில நான் உங்களுக்கு நான் கடிதத்தில் எழுதுறேன், அப்போஸ்தலன் என்று அழகாக சொல்லுகிற 2 வார்த்தைகளை அதில் குறிப்பிடுறாரு பாருங்க. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு சொல்லி விளங்க வைக்கணும். ஏதோ ஒருத்தர் யாரோ எழுதுனாங்க, எந்த ஒரு கடிதத்தை எழுதினாலும் யாருன்னா ஒரு முன்னுரை இருந்தாதான் அந்த போய் சேர்றவங்களுக்கு கரெக்டா போய் சேருவோம், அதை ஒழுங்கா அதை படிப்பாங்க. அதனால அவர் முன்னுரையை அழகா சொல்றாரு. அப்போஸ்தலன் ஆகிய பவுல், அப்போஸ்தலன் அனுப்பப்பட்டவன், மெசஞ்சர் என்று சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர்கள்லாம் அந்த புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா 12 அப்போஸ்தலர்கள் எப்படிலாம் போய் அங்கங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லப்பட்டிருக்கிறாரு, பேதுரு, எல்லா அப்போஸ்தலர்கள்லாம் எப்படிலாம் எல்லா இடத்துலையும் போய் சபைகளை நிறுவி அனுப்பப்பட்டவர்களாக காணப்பட்டாங்க, எப்படி சபைகளை நிறுவி ஊழியங்களை செய்தார் என்று சொல்லப்பட்டுகிற காரியம் அவர். அதனாலதான் அவர் சொல்றாரு, ஏன்னா அத்தாரிட்டி, மெயின் அத்தாரிட்டி. ஒரு சில கடிதங்கள்லாம் ரோமர் 1:1 பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி அவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். நான் ஊழியக்காரன் சொல்றாரு, அப்போஸ்தலன் சொல்றாரு. அது மாத்திரம் இல்லாத இன்னொரு ஒரு வேலையை சொல்றாரு பாருங்க, சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட பவுலுன்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு ஒரு சபைக்கு அவர் ஒரு மாதிரி அந்த அந்த அதனுடைய அழைப்பை உறுதிப்படுத்தி சொன்னாதான் அந்த ஜனங்கள் அந்த அத்தாரிட்டி புரிஞ்சாதான் அவங்க படிப்பாங்கிற ஒரு காரியத்துக்காக அந்த அத்தாரிட்டி அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய அந்த அப்போஸ்தலன் என்ற ஒரு அந்த அந்த அதிகாரம், அந்த அத்தாரிட்டி அவருக்கு எப்படி கிடைத்தது என்றால் தேவனுடைய சித்தத்தால் கிடைக்கப்பட்டது. ஆமென். ஏன்னா அவராகவே அப்போஸ்தலனாக மாறில, தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் இல்லாத நம்மளால ஒரு நிமிஷம் கூட, அவர் சித்தம் இல்லாத நம்ம எதையும் செய்யவும் முடியாது. அதனாலதான் 2 காரியங்களை விலைக்கு சொல்றார். தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம் என்பது காரியங்களை பார்த்தீங்கன்னா 2 விதமான சித்தங்கள் காணப்படுகிறது. அதாவது ஒரு ஆண்டவருடைய அந்த சோவரியன் வில், சோவரியன் வில்னா அவருடைய அந்த இறை தத்துவத்தின் ஒரு வில். ஏன்னா அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ற அந்த அப்போஸ்தலனுக்குரிய அழைப்பு அவருடைய தெய்வீக தன்மையால் குடிக்கப்பட்ட சித்தம் என்று அந்த நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அந்த ஜூஸ் இருக்கத்தால இந்த அத்தாரிட்டியை விலைக்கு சொல்லுவதற்காக அந்த தேவனுடைய சித்தத்தை குறித்து சொல்லுகிறார். இன்னொரு வில்லு காணப்படுகிறது, ரெவீல்டு வில், அதாவது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு சித்தம் என்று 2 சித்தங்கள் இருக்கிறது. ஆனா அந்த அப்போஸ்தலன் என்ற ஒரு அழைப்பு அந்த ஆண்டவருடைய சோவரின் வில்லிருந்து கிடைக்கிறது. ஏன்னா அந்த அந்த ஜனங்கள், யூத ஜனங்கள் இருக்கிறதால மற்ற புறஜாதி எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது. அந்த யூத ஜனங்களுக்கு எப்படி சொல்றாருன்னா தேவனுடைய சித்தத்தால அப்போஸ்தலர் சொல்றாரு, புறஜாதிகளுக்காக அவர் பேரையே சொல்றார், பவுலுன்னே சொல்றார். இதெல்லாம் அந்த இரு ஜனங்களுக்கு அது விளங்கி கொள்வதற்காக அது சொல்லுகிறாரு. அந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா அது நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். டியூட்ரானமி 29:29 சொல்லுது. அதுல 2 வில்லுமே ஆண்டவருடைய சித்தத்தை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. மறைவானவைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். ஆமே, இது ஆண்டவருடைய சோவரின் வில்லை பத்தி சொல்லுது. அதிலேயே ஒரு பாதி வசனங்களை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின் படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள். இது வெளிப்படுத்தப்பட்ட சித்தம். ஆண்டவருடைய வார்த்தை கொடுத்து ரட்சிக்கப்பட்ட நம்ம ஜனங்களாயிருக்கிற நம்ம எல்லாம் அந்த வார்த்தையின்படி கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். 613 கட்டளை கொடுத்து விட்டு என்ன சொல்றாரு, 248 கட்டளைய நீ செய்யன்னு சொல்றாரு, 365 கட்டளை நீ செய்யாதன்னு சொல்றாரு. இதெல்லாம் வெளிப்படுத்தப்பட்ட ஒரு ஆண்டோட சித்தம், இந்த சோவரின் வில். அதன் மூலமா அவர் சொல்லுகிறாரு. அந்த காரியத்தை சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அடுத்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, எபேசுவினுடைய கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளா இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. ஏன்னா இந்த இந்த அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 1-6 வசனங்களிலே கிறிஸ்துவுக்குள், இன் ஹிம் என்ற வார்த்தைகள் 3-4 தடவைகள் சொல்லப்படுகிறது. இந்த 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 ஹோல் புக்ல கிறிஸ்துவுக்குள், அவருக்குள் என்ற வார்த்தைகள் மாத்திரம் 35 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் போது தான் அவர் சொல்றாரு. அதனாலதான் முக்கியமா அவர்
கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதா. 2 வார்த்தையை அழகா பயன்படுத்துகிறாரு. நீங்க விசுவாசிப்பா, விசுவாசி மாத்திரம் இல்லாத நீங்க பரிசுத்தவான்கள் என்று உறுதிப்படுத்தி எழுதுறாரு. அந்த 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 மென்டாலிட்டியோட நம்ம அதை படிச்சாதான் மேற்கொண்ட காரியங்களை, ஏதோ நம்ம மாம்சமா மனுஷ ரூபமா இந்த காரியத்தை நம்ம படித்து தெரிந்து கொண்டா, கீழே ஆண்டவருடைய நோக்கம், ஆண்டவருடைய செயல் என்ன, இயேசு கிறிஸ்துவோட செயல் என்ன, பரிசுத்த ஆவியனுடைய செயல் என்ன, ஆண்டவருடைய ரகசியம் எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது, எப்படி அவர் ஜபிக்கிறார், அந்த வார்த்தைகள் எல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் அவருடைய அழைப்பையும், அவரை எப்படிப்பட்ட அழைக்கப்பட்டிருக்காரு, நீங்க இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிறீங்க, நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்க, பரிசுத்தவான்களா இருக்கிறாங்க அப்படின்னு 2 ஒரு அவங்களுக்கு அடையாளத்தை, அவங்க ஐடென்டிட்டியை குறிப்பிடுகிறார். அவங்க ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் இந்த அந்த கடிதல் காரியங்களை நன்கு விளங்கி கொள்ள முடியும் என்ற ஒரு காரியத்துக்காக அழகாக அந்த 2 காரியங்களை. ஏன்னா விசுவாசம் நம்மளுக்கு முக்கியமானது. விசுவாச இருதயத்துல விசுவாசி நாவினால் அறிக்கப்படும் போது நம்ம ரட்சிக்கப்படும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா, விசுவாசத்தான் முக்கியமாக இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்படுவது. விசுவாசம் ஒரு முக்கியமான ஒரு 2:8 எபேசியர் 2:8 கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், அது நம்மளால் உண்டானது, தேவனுடைய ஈவு என்று சொல்லப்படுகிறது விசுவாசம். அதே போல பரிசுத்தவான்னா நம்ம விசுவாசத்தை ரட்சிக்கப்பட்டவொன்னே நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, அதாவது செட் அபார்ட் ஆஃப் ஹிஸ் பர்பஸஸ், அவருடைய நோக்கத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்ட இந்த 2 காரியங்களை நம்ம விலகி கொண்டாதான் கீழே இருக்கிற காரியங்கள் எல்லாம். ஏன்னா ரொம்ப ஆழமான சத்தியங்கள் அடங்க எபேசு அந்த நிருபங்கள் அழகாக அவ்வளவு சத்தியங்கள் அடங்கி இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா 2வது வசனத்தை சொல்றாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஒரு மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. அவர் போன எழுதின 13 லெட்டர்ல அவரு 4 லெட்டரை தவிர மீது எல்லா சபைகளுக்கும் இதே வார்த்தை தான் எழுதியிருக்கிறார், கிருபை சமாதானம் உண்டாவதாக. இது நம்மளுக்கு மிக 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 முக்கியம். கிருபை, நம்ம கிருபை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்வது கிருபை. புலம்பல் 3:23-22 சொல்லுது, நாம் நிர்மூலமாகாதிருப்பது கிருபை. எல்லாமே நடப்பது கிருபை, வாழ்வது கிருபை, சுவாசிப்பது கிருபை, ஆசீர்வாதமாய் இருப்பது கிருபை, தேவைகளை சந்திப்பது. அதனாலதான் கிருபை என்ற வார்த்தை. கிருபை இல்லாமல் புதிய ஏற்பாடு ஃபுல்லாவே கிருபை தான். ஆண்டவருடைய கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய கிருபையினால நம்ம வாழ்ந்து கொண்டு கிருபையின் காலத்தில் இருக்கிறதால அவர் ஸ்ட்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த பரிசுத்தவான்களாக இருக்கிற விசுவாசிகளா இருக்கிற அந்த சபைக்கு அறிவுறுத்தி எழுதுகிறார். அது மாத்திரம் இல்லாத சமாதானம் முக்கியமானது. ஏன்னா யூதர்களுக்கு முக்கியமான ஒரு காரியம் சமாதானம் சொல்லணும். ஏன்னா அந்த விசுவாசிகள் இருப்பதால சமாதானமும் உண்டாவதாக. ஷாலோம், எந்த யூத ஜனம் பார்த்து ஷாலோம் சொல்லுவாங்க. ஏன்னா அது மிக முக்கியமானது. நம்ம உலகத்தின் மூலமா நம்ம சமாதானமே கிடைக்க முடியாது. அவரு ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிதான், பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டதாக. ஏதோ நான் சொல்றேன்பா, என் மூலமாக கிருபையும் உனக்கு சமாதானமும் உண்டாவதாக அவர் சொல்றாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவங்கள சொல்லி ஆசீர்வாதத்தை இருக்கு. ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு பெரிய பிளஸிங். ஏன்னா ஒரு ஊழியக்காரரா இருக்கிறவங்க அதை முக்கியமா சொல்லி நம்ம சபையில கூட பாத்தீங்கன்னா, நம்ம சபை முடிந்தோம்னா நம்ம போதகர்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. என்னாகவும் 6:24, 28 வசனங்கள், 24-26 வசனங்கள்லாம் சொல்லியிருக்குது. அதுல கிருபை இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது. கர்த்தர் நம்மை ஆசீர்வத்து காக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி நன்மை கிருபையாயிருக்க கடவர், கர்த்தர் தமது முகத்தை நன்மை பிரசன்னமாக்கி நமக்கு சமாதானம் கட்டளிட கடவர். சமாதானமும் கிருபையும் ஆரோனிக் பிளஸிங், அது மிக மிக முக்கியமானது சபைக்கு, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்மளுக்கு. அதனாலதான் அதை குறிப்பிட்டு அதை ஆசீர்வத்து எழுதுகிறார். அடுத்த காரியத்தை நான் சொன்னேன், ஆண்டவர் பிதாவாகிய தேவனுடைய செயல்கள் 3-6 வசனங்கள்ல அழகாக நிறைய காரியங்களை இதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய செயல்கள் எப்படிலாம் இதுல வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நிறைய காரியங்கள் இந்த நாளில் ஆண்டவருடைய கிருபையில நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா இது வெறும் மிக மிக முக்கியமானது. நம்ம ஏதோ கிறிஸ்துவ வாழ்க்கை,
ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, சபையாய் நம்ம இருக்கிற ஆண்டவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி சம்பாதித்து கூட திருச்சபையா இருக்கிற நம்ம வந்து ஏதோ, அதாவது புழு போல இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் தெரியல, ஒரு சின்ன ஒரு காரியத்தை நம்மளால எதனா சொல்லணும்னா நம்மளால செய்ய முடியல, அவ்வளோ கூச்சம் இருக்குது, வெக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது. நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக எவ்வளவு ஆண்டவருடைய செயல் எப்படி இருக்கிறது, இந்த 3 to 6 வசனங்களை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அதாவது அதுல 3 காரியங்களை முக்கியமான நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். அந்த 3 வசனங்கள்ல பார்த்தீங்கன்னா நம்மள ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் நம்மளுக்கு எப்படி கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு காரியங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாத நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் தேவன், நம்மளை எப்படி, அதாவது தேவன் நம்மளை எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிற ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளலாம். 3 to 6 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா, 2வது காரியமாக நம்மளை எப்படி சூஸ் பண்ணியிருக்கிறார், நம்மளை எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்ற காரியத்தை தெரிஞ்சுக்கலாம். 3வது காரியமாக நம்மளை எப்படி சுவிகார புத்தர்களாக நம்மளை முன்குறித்து இருக்கிறார் என்ற காரியங்களை, 3 காரியங்களை அந்த வார்த்தைகள், ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மிக மிக ஆழமான வார்த்தைகள். நம்ம ஏதோ ஆண்டவர் ஏதோ ரத்தத்தை செஞ்சிட்டாரு, சிலுவையில போய் நம்ம ரத்த செஞ்சு ஜீவனை கொடுத்து நம்ம ரட்சித்தாரு ஒரு காரியத்தை, அந்த வார்த்தைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அவர் நம்மளுக்காக செஞ்ச காரியங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமானவைகள். நம்ம ஏதோ வந்து உலகத்துக்காக ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம ஏதோ ஏனோதானோ நம்ம வாழ்ந்துடுறோம். நம்மளுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மிகப்பெரிய பாக்கியம். ஏன்னா கிங் சார்ல்ஸை விட வி ஆர் வெரி பிளஸட் பீப்புள். ஆமேன். ஏன்னா அவ்வளவு ஆசீர்வாதங்களை இந்த 3 to 6 அதிகாரங்கள், முதல் அதிகாரம் ரொம்ப ரொம்ப ஆழமான சத்தியங்கள் உள்ளடக்கிய ஒரு அதிகாரம். அதாவது எப்படி ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கிறான்னு பாத்தீங்கன்னா 2 காரியத்தை அவர் சொல்றாரு. 3வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். அதாவது ஸ்தோத்திரம், அதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ஒரு ஒரு சென்டென்ஸ்ல செமிகோலன் இருந்துச்சுன்னா அந்த முன்ன இருக்கிற வார்த்தைக்கும் பின்ன இருக்கிற வார்த்தைக்கும் அந்த மீனிங் ஓரளவுக்கு சேமா மேட்ச் ஆகிற மாதிரி தான் அந்த செமிகோலன் வார்த்தையை பயன்படுத்தாங்க. இந்த வசனத்துல பாருங்க, செமிகோலன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அதற்கு பிறகு அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த வார்த்தை 2த்துக்கு ஒரே மீனிங் தான். ஏன்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால பிதாவாகிய தேவன் நம்ம ஆசீர்வதிப்பதால ஆண்டவருக்கு நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நம்ம முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டியது, எல்லாவற்றுக்காக எப்போதும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாக நம்ம காணப்படும். 1 தெசலோனிக்கேயர் 5:18 சொல்லுகிறது, எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். ஏன்னா இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக அவரே சொல்றாரு, பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லாத சங்கீதம் 34:1 சொல்லுது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஸ்தோத்திரம், அதாவது ஜெபத்துல நிறைய பார்ட்ஸ் இருக்குது. அந்த பார்ட்ல ஸ்தோத்திர ஜெபம் முக்கியமானது. அதனாலதான் அவரு இந்த 3 to 6 காரியங்களை தேவனுடைய செயல்கள் மூலமா அந்த விலைக்கு சொல்லும் போது அது ஸ்தோத்திரம் சொல்றாரு. ஸ்தோத்திரம் வந்து மிக மிக முக்கியமான ஸ்தோத்திர ஜபங்கள் இருக்கிறது, விண்ணப்பக ஜபங்கள் இருக்கிறது, வேண்டுதல் ஜபங்கள் இருக்கிறது, ஜபம், மன்றாட்டு ஜபம், போராடி ஜபிக்கிற, பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற ஜபம், நிறைய ஜபங்கள் நிறைய இருக்கிறது. ஸ்தோத்திர ஜபம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தேவனுக்கு சமமா இருந்தாலும் 14 அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்துல மாத்திரம் பாத்தீங்கன்னா 14 தடவை அவரு ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திர ஜபத்தை ஏறெடுப்பதாக சொல்லப்பட்டிருது. ஒரு 2 அப்பங்கள் 5 மீன் எடுக்கும் போது வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து அவரு ஸ்தோத்திரம் பண்றாரு. அதே போல ஸ்தோத்திர ஜபத்தை பண்ணிட்டு பாட்டை பாடின பிறகுதான் ஒலிவு மலைக்கு போனதா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய வசனங்கள் இருக்கு. நான் உங்களுக்கு வந்து நிறைய வசனங்களை சொல்ல, ஒரு சில வசனங்களை மாட்டோம். ஸ்தோத்திரம் எப்போதும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தணும். நம்ம ஸ்தோத்திரம் எப்போதும் நம்ம வாயில இருக்கணும். எப்படி ஆசீர்வதித்திருக்கிறார்னா 2 விதமாக ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள். அதாவது
அதே போல உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதங்கள், நம்மளுடைய ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாகிய நம்மளுடைய முக்கியமா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும்னா, உலக பொருட்களால மற்ற காரியங்களால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவர்களா நம்ம இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் மிக 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 முக்கியம். கிறிஸ்துவ நம்ம ஆண்டவரை சொந்த இரட்சகரா விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள வரோம். கிறிஸ்துவ குடும்பத்துக்கு நம் சபைக்குள்ள நம்ம வருகிறோம். எல்லாமே கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள். நம்ம உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒதுக்கி விட்டு கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்களுக்குள்ளாய் வரும்போதுதான் நம்மளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னா அபிஷேகம் கிடைக்கும், ஆண்டவருடைய வல்லமை கிடைக்கும், ஆண்டவருடைய கிருபை பெருகும், ஆண்டவருடைய இரக்கம் பெருகும், தயவு பெருகும், ஆண்டவருடைய அன்பு உங்களுக்கு அதிக அதிகமாக பெருகும். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள். அதாவது ரட்சிக்கப்படுவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள்ளா ரட்சிக்கப்படுவது, கிறிஸ்துவுக்குள்ளா நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்ல, கிறிஸ்துவுக்குள்ளா நம்ம நித்திய ஜீவனை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் கொடுத்த வாக்கு தத்தம் என்று சொல்லியிருக்கிறார். ஆமே. அது மாத்திரம் இல்லாத நம்மள நித்தியத்துக்கு அவரோடு கூட நம்ம இருக்க போறோம். 1000 வருஷம் ஆட்சி அரசாட்சியில நம்ம ஆளுகை செய்ய போகிறோம். இப்படிலாம் நம்ம அதெல்லாம் கண்ண மூடின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளான்னு எப்படி ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு கிடைத்திருக்கிறது என்று நம்ம பார்த்தீங்கன்னா அது பெரிய ஆச்சரியமான விஷயம். நம்ம எப்படி பாவத்தில் பாருங்கன்னா ரோமர் 6:23 சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டான நித்திய ஜீவன் என்று சொல்லுகிறது. இததான் ஆசீர்வாதம். நம்ம என்ன பண்ணோம், உலக பிரகாரமா பெயர் பதவி புகழ் எனக்கு ஏதோ கிடைச்சிட்டா நான் எல்லாத்தையும் சாதிச்சுட்டேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், நல்ல கார் ஓட்டுறேன், நல்ல ஒரு பெரிய பங்களா இருக்கிறேன், அந்த ஆசீர்வாதம்லாம் நம்ம ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் இருந்தாலும் அதெல்லாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் கிறிஸ்துவ. 2வது சொல்றாரு உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதம். உன்னதனா பரலோகத்துல நம்மளுக்காக பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம வேத வசனம் சொல்லு 1 கொரிந்தியர் 15:19 சொல்லுது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளா இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்பட்டவர்களா இருப்போம். அதுக்கு நான் இம்மைக்காக இன் திஸ் லைஃப் நான் இந்த உலகத்துல நான் நல்லா வாழணும், இந்த உலகத்துல தேவைகள் சந்திக்கப்படணும், இந்த உலகத்துல என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதுக்காக மாத்திரம் கிறிஸ்துவ மேல் நம்பிக்கை வைத்து சபைக்கு வரேன், ஆண்டவருடைய ஜெபிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன், என் குடும்பம் நல்லா வாழணும், அதுக்காக மாத்திரம், அதாவது இம்மைக்காக மாத்திரம் தான் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்தனா நம்ம எல்லாரையும் காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவது. நம்ம உன்னதம் ஹெவன்லி பிளேசஸ்ல எபேசியர் 2:7 சொல்லுகிறது. அந்த ஆசீர்வாதம் ஒன்னே பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். ஆமென். அதாவது பிதாவின் வலது பார்சத்துல இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டு நம்மளுக்காக பரிந்து பேசுகிறாரு. அவரோடு கூட நம்ம என்ன பண்ண போறோம்னா உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்ய போகிறார். அவ்வளவு ஆசீர்வாதங்கள், கிறிஸ்துவுக்குள்ளான் ரட்சிக்கப்படுகிற ஆசீர்வாதங்கள், நித்திய ஜீவனுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. உன்னதங்களில பாத்தீங்கன்னா இயேசுவோடு கூட நம்ம அவரோடு கூட உட்கார போகிறோம். அது மாத்திரம் இல்ல, 1000 வருஷம் அரசாட்சியில் அவரோடு கூட இந்த பூமியில ஆளுகை செய்வோம் என்று ரெவலேஷன் சொல்லப்படுது. நீங்க பூமியில ஆளுகை செய்வீர்கள் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. நான் இதோட முறிக்கிறேன். ஏன்னா இன்னும் இதுல மீதி காரியங்கள்லாம் பாத்தீங்கன்னா அந்த அடுத்த ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னா உன்னதங்களுக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிற ஒரு காரியங்கள்ல ஒரு 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சுவிகார புத்தர்களா நம்ம எப்படி தெரிந்து கொண்டிருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா ஒரு 4 காரியங்கள் மூலமா நம்மள சுவிகார புத்தர்களா கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஒரு காரியங்களை நம்ம அடுத்த வேதாகம் படிப்பில் நம்ம தொடர்ந்து படிப்போம். நேரம் இல்லாமையால நான் இப்போ முதலாவது நம்ம பார்த்தது அவனுடைய அழைப்பு, அவன் எப்படி அழைக்கப்பட்டான்ற ஒரு காரியத்தையும், நீங்க எப்படி இருக்கிறீங்க, உங்க ஐடென்டிபிகேஷன் இயேசு கிறிஸ்துவுக்கெல்லாம் எப்படி இருக்கிறன்ற ஒரு காரியத்தையும் அழகா கிரீட்டிங்ஸ்ல சொல்லி அவங்களுக்கு கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முதலாவது அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை, கிறிஸ்துவுக்குள்ளான ஆசீர்வாதங்கள், உன்னதுக்குள்ளான ஆசீர்வாதங்களை குறித்து அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எப்படி நம்மளுக்கு கிடைத்திருக்கிறதுனா
கிறிஸ்துவுக்குள்ளாய் நாங்கள் ஆவிக்குரிய காரியங்களை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரம் இல்லாத உன்னதங்களிலே அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை 2 வகையா நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. இந்த காரியங்களுக்காக பிதாவாகிய தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஒரு 3-4 காரியங்களை ஆண்டவருடைய கிருபையில இந்த நாளில கற்றுக்கொள்ளும். தொடர்ந்து எப்படி நம்ம தெரிந்து கொள்றாரு ஒரு 3 காரியத்தை அடுத்த வசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. அதுல ஒரு ஆழமான காரியங்களை கற்றுக்கொள்வோம். அது மாத்திரம் இல்லாத அவர் எப்படி நம்ம சுவிகார புத்திரலாம் நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஒரு 4 காரியங்களை அழகா அடுத்த வசனத்தெல்லாம் சொல்லியிருக்காரு. அதுல காரியங்கள்லாம் நல்ல, ஏன்னா அது ஒரு ஒரு வார்த்தையும், ஏன்னா அதை நான் சொன்ன 155 வசனங்கள்ல 1539 தமிழ் வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒவ்வொரு வார்த்தையும் ஆழமான வார்த்தை. அந்த கிறிஸ்துவுக்குள் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம், தேவனுக்குள் எப்படி நம்ம ஆசீர்வதிக்கப்படுறோம் காரியங்கள் நம்ம பார்க்கும்போது தான் நம்ம வாழ்க்கை நம்ம உயிர்ப்பிக்கப்படும், நம்ம ஆவியில உயிர்ப்பிக்கப்படுவோம். ஏன்னா நான் ஏதோ வாழ்ந்தோம் போனோன்ற மாதிரி இல்லாத ஆவியில உயிர்பட்டு வாழணும்னா இந்த ஆண்டவருடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். பாஸ்டர் இதுக்காக ஒப்பு கொடுத்து